வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் இவான் அனிமோட 18வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். அந்த மரம் பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து அங்க நின்னுகிட்டு இருந்த ஒருத்தனை அடிச்சு காலி பண்ணிடுது. என்ன சொல்ல டக்க இது ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்குள்ளாரே நினைச்சுக்கிட்டு இருக்க. திருப்பி அந்த மரம் அதோடைய பவர் அனுப்ப ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ டக்குன்னு அவனுடைய பிரஷ்ஷை யூஸ் பண்ணி சோர்ஸ் பேட்டர்ன் மூலியமா ஷீல்டை வர வச்சு அந்த பவரை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு மற்றவனுங்களும் அவனுங்களுடைய பிரஷ்ஷை யூஸ் பண்ணி சோர்ஸ் பேட்டர்ன் மூலியமா அந்த மரத்தோடைய பவரை எல்லாத்தையும் தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் தடுக்க முடியாம போயிட்டு தண்ணிக்குள்ளாரே விழுந்து காலியா இது இன்னும் நிக்கல, திருப்பி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே திருப்பி மரத்துக்குள்ளார இருந்து இன்னும் அதிகமா பவர் எல்லாம் அவங்க சைடு வந்து அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒருத்தனுடைய ஷீல்டு உடைச்சுக்கிட்டு அவனும் தண்ணிக்குள்ளாரே விழுந்துறான். பரவாயில்ல, உன்னுடைய ஆளும் ரொம்ப நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்கான்டா. அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அந்த ஜூயுவானுடைய கதை இன்னைக்கு இங்க முடிச்சாகணும். அதனால இவனுக்கு என்ன ஆனாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லடா. பிளாக் பாய்சன் கிங்ன்ற பேரு என்னை விட உனக்கு தான் ரொம்ப கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே அந்த மரமும் அதோடைய பவர் அனுப்புறத ஸ்டாப் பண்ணிடுது. இதை எப்படியோ நான் சமாளிச்சுட்டேன். ஆனா இதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்க போதோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படியே திருப்பி அவனுங்க எல்லாரும் அந்த மரம் சைடு வந்துகிட்டு இருக்கு. அந்த மரத்துல இருந்து என்னவோ பவர் வர ஆரம்பிக்குமோ, எனக்கு ஏதோ தப்பா படுதுன்னு யோயோ சொல்லிட்டு இருக்க. திருப்பி அந்த மரத்துக்கு நடுவுல என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்குமோ, ஹீரோ டக்குன்னு அவனுடைய ஷீல்டை வர வச்சுட்டு அதை தடுக்க ரெடியா நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த மரம் அதோடைய சோல் பவரை சுத்தி அனுப்பவும் திடீர்னு அவனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோக்கும் என்னவோ ஆக ஆரம்பிச்சு அந்த மரத்தோடைய சோல் ஸ்பேஸுக்குள்ளார வந்துறான். சிஸ்டர் யோயோ அவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது ஒரு டிவைன் பவரா தான் இருக்கும். அது மூலியமா ஒருத்தருடைய சோல் அட்டாக் பண்ண முடியும். அந்த டிவைன் ஸ்பேஸ்ல இருந்து அவங்களால வெளியில வர முடியலன்னா அவங்களுடைய சோல் அந்த இடத்துலயே அழிஞ்சு போயிடும். என்ன சோல் அழிஞ்சு போயிடுமா? அப்படின்னா நான் கண்டிப்பா ஐனஸுக்கு இப்ப உதவி பண்ணி ஆகணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இது வெறும் சோல் அட்டாக்கா இருந்தா இதை ஜூயுவானே சமாளிச்சுக்குவான் அப்படின்னு யோயோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துல இருந்த சில பேர் தண்ணிக்குள்ளார விழுந்துறாங்க. ஒன்னுத்துக்கும் உதவாத ஐனஸோடைய கதை கடைசியா முடிய போகுதுன்னு கியூவாவோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த மரத்து முன்னாடி நின்னுகிட்டு, என்ன உன்னுடைய சோல் பவர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதா? அப்படின்னா சரி, நான் இப்ப என்னுடைய சோல் பவர் மூலமா என்னுடைய டிவைன் ஸ்பேஸ வர வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அவனுடைய டிவைன் ஸ்பேஸ அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த மரத்தோடைய சோல் பவரை அவனுடைய டிவைன் ஸ்பேஸுக்குள்ளார அப்சர்வ் பண்ணிட்டு அதோடைய சோல் அட்டாக்ல இருந்தும் தப்பிச்சுட்டு அவங்களுக்கு டாட்டா காட்ட. அங்க பாத்தீங்களா, ஐனஸுக்கு எதுவும் ஆகல, அவரு நல்லாதான் இருக்காருன்னு யூவி சொல்லிட்டு இருக்கா. அவனும் அந்த மரத்தோடைய சோல் அட்டாக்ல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. டே இன்னும் அங்கேயே ஏன்டா நின்னுகிட்டு இருக்க, சீக்கிரம் முன்னாடி போடான்னு கத்துறான். பார்த்தா அவனும் அந்த மரத்தோடைய சோல் அட்டாக்ல இருந்து வெளியில வந்துட்டு, இந்த யூவிங் ட்ரீயோடைய சோல் பவர் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் என்னுடைய சோல் பவர் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நான் எப்படியோ அதை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டேன். சரி, இந்த இடத்துல யாரும் இல்லை அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்டாலாம் அந்த மரத்துக்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு மரம் சைடு பார்க்கவும் நம்ம ஹீரோ போறத பார்த்துட்டு, இவன் இப்ப எனக்கு முன்னாடி போனான், என்னுடைய சோலை விட இவனுடைய சோல் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதான், நான் இன்னைக்கு இவனை சாவடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய பிரஷை பயன்படுத்தி கோஸ்ட் சாமுராய் ஸ்பேஸ வர வச்சு ஹீரோ சைடு அனுப்பவும், வேணாண்டா கவனமா இருடா ஜூயுவான். நம்ம ஹீரோவா டக்குன்னு அவனுடைய சோர்ஸ் பேட்டர்ன் மூலியமா சோட வர வச்சு அனுப்பி அதை 2 துண்டா வெட்டி காலி பண்ணிடுறான். என்ன நீ விச்சுவல் அல்டிமேட் ரிலீவ்ல இருக்கியா? ஆமாண்டா, நான் உன்னுடைய பயத்தை இன்னும் அதிகமாக்க போறேன். இந்தா நான் இன்னொன்னு உனக்கு காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய டிவைன் ஸ்பேஸை யூஸ் பண்ணி அவனை அந்த இடத்துக்கு வர வச்சிடறான். பார்த்தா நம்ம ஹீரோவுடைய சோல் பவர் அவனை போட்டு அடிச்சு டிவைன் ஸ்பேஸுக்குள்ளார தள்ளி விட்டுடுது. அவனும் அப்படியே இல்ல வேணாம் வேணான்னு கத்திக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த டிவைன் ஸ்பேஸுக்குள்ளார அவனை அப்சர்வ் பண்ணிடுது. பார்த்தா அவனுக்கு அப்படியே ஒரே கேராக ஆரம்பிச்சு அவனும் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளாரே விழுந்துடுறான். என்ன நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த மரத்தாண்ட வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பயத்தை பறிச்சுட்டு கடைசியா இது எனக்கு கிடைச்சிருச்சு, கண்டிப்பா இது மூலமா என்னுடைய அம்மாக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும் நான் நம்புறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த மரத்துல இருந்து என்னவோ வெளிச்சம் வரவும் பார்த்தா நம்ம ஹீரோவும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி உள்ளார இருந்த ரிங்கை எடுத்துட்டு, இது என்ன மோதிரம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ஒண்ணுத்து உதவாத ஐனஸ் எப்படி இதை எல்லாத்தையும் பண்ணான்னு தெரியலையே. சரிவா, நம்ம சீக்கிரமா ஊர் லிங்ஸு இடத்துக்கு போய் சேரலாம். அப்பதான் அவன் கஷ்டப்பட்டு தேடி வந்த ட்ரெஷர் நம்மளுடைய கைக்கு வந்து சேரும். அப்படியே அவனுங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. ஐனஸ், நீங்க நினைச்ச காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா இப்ப
கண்டிப்பா அவனுங்க வூலிங்ஸ் அங்க இடத்துக்கு தான் போயிருப்பானுங்க. அதனால நம்ம சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. யோயோ இது என்னன்றது உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு இது மூலியமா சோல் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது முன்னாடி நடந்த சோல் அட்டாக்கு இம்பீரியல் ஆட்டா தான் இருக்கும். ஆனா எப்படி ஒரு மரத்துக்கு ஸ்ட்ராங்கான சோல் இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு இந்த மோதிரத்தால தான் அந்த சோல் பவர் எல்லாம் வெளியில வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இந்த மோதிரம் மூலியமா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கல்டிவேஷனை அதிகரிக்க முடியும் இல்ல? ஆனா இந்த மோதிரம் ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்குடா. அது மட்டும் இல்லாம இதுக்குள்ளார நிறைய சோல் பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சா இது இன்னும் டேமேஜ் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குடா. ஆனா இதை மட்டும் நம்மளால சரி செய்ய முடிஞ்சா இது கண்டிப்பா யூஸ் ஆகும். இது மூலியமா சோலோடைய ஆஸ்டானிஜி லெவல் அடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குடா. அப்படின்னா ஐயோ இதை உங்களால சரி பண்ண முடியுமா? என்ன தவிர வேற யாருடா உனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க? அப்படின்னா இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா யோயோ அப்படின்னு சொல்லிட்டே வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் கவனமா இருங்க, ஏதோ நகர மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ட்டு ஜெனரல் சொல்லிட்டு இருக்க கியூவாவோ கூட வந்த சோல்ஜருங்க அந்த இடத்துல வந்து விழுந்துடுறானுங்க. இவன் அந்த சோல்ஜர் கூட வந்த ஆளு தானே. ஆனா இதை எல்லாத்தையும் யாரு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்த பாதுகாக்கிற காட்ஸுங்க வந்துடுறாங்க. இவங்க 4 பேரும் டியான்கு ரிலிம்ல இருக்காங்க. இதுங்களை யூஸ் பண்ணி நம்மள ஸ்லோ பண்ணலான்னு ட்ரை பண்றாங்களா? மிஸ்டர் லூ எனக்கு புரிஞ்சது. டியான்கு ரிலிம்ல இருக்கிறவனுங்களா வாங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வார் காட்ஸு கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜெனரல் என் கூட இருக்கிறதுனால நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா நானும் உதவி பண்ணி ஆகணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். அந்த சோல்ஜர் அவனை அடிச்சு தள்ளவும் திரும்பி அவன் வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சிடறான். இங்க இருக்கிற காட்ஸோடைய சக்தி எல்லாம் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கும் போல தெரியுது. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த வார் ஷேப் அளவுக்கு சக்தி இருக்கு. ஆனா அதுங்க எல்லாத்துக்கும் ஒஜின் டெக்ஸ்ட் மூலியமா தான் பவர் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒஜின் டெக்ஸ்ட் எந்த இடத்துல இருக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சு அதை அழிச்சிட்டா போதும் இதுங்களுடைய கதை முடிஞ்சிரும்னு யோயோ சொல்லிட்டு இருக்கா. நீங்க சொன்னதும் சரிதான். நான் என்னுடைய சொல் பவரை யூஸ் பண்ணி அது எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கிறேன். நம்ம இப்ப என்ன பண்ணாலும் அதுங்களை தடுத்து நிறுத்த முடியல. நான் போயிட்டு கமாண்டருக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஜெனரல் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்க மறந்துட்டீங்களா? பிளாக் பாய்சன் கிங் தான் உங்களுடைய எனிமி. அதனால யோயோவை பாத்துக்கோங்க, இந்த விஷயத்த நானே சமாளிச்சுக்குவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா கமாண்டர் அடிச்சு அடியில பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அதை நகர முடியாத மாதிரி நீங்க பிடிச்சுக்கோங்க சரின்னு சொல்லிட்டு கமாண்டரும் அவனை பிடிக்க நம்ம ஹீரோ வேகமா சுத்தி வந்துட்டு அவனுடைய சோர்ஸ் பேட்டர்ன் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிடறோம். பார்த்தா டக்குன்னு அவன் தப்பிச்சு நம்ம கமாண்டரே அடிக்க ட்ரை பண்ண கமாண்டர் ஜஸ்ட் மிஸ்டர்ல அதுல இருந்து தப்பிச்சிடறாரு. நம்ம ஹீரோவும் டக்குன்னு பின்னாடி வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதோடைய சோர்ஸ் பேட்டர்ன்ல அடிச்சு காலி பண்ணிடுறான். அதோடைய சோர்ஸ் பேட்டர்ன் பின்னாடி இருக்கு. அதனால எல்லாரும் அந்த இடத்துல அடிங்க சரின்னு சொல்லிட்டு கமாண்டரும் போயிட்டு அது பின்னாடி அடிச்சு அதோடைய கதையை முடிச்சிடறாரு. அப்படியே மிச்சம் இருந்தவனுங்களும் அதோடைய பின்னாடி அடிச்சு அதோடைய கதையை முடிச்சிடறானுங்க. அவங்களுடைய வீக்னஸை கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு கமாண்டர் சொல்லிட்டு இருக்காரு. சரி வாங்க நம்ம எல்லாரும் சீக்கிரமா அந்த இடத்துக்கு போய் செல்லலாம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் மத்த எல்லாரும் அந்த சோல்ஜரும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இதுக்கப்புறம் எப்படி அவன் வந்து என் கூட சண்டை போட போறான்றத நான் பாக்குறேன். ஆனா நம்மளுடைய சோல்ஜர்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க அவனுக்கு எல்லாம் வெறும் செஸ் பீஸ் மாதிரி தான்டா. ஆனா யங் மாஸ்டர் அவனுடைய கதையை முடிச்சாதான் நம்மளால அதை அடைய முடியும். அப்படின்னா எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்போதான் இதுக்கப்புறம் போகிற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காம இந்த மாதிரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.